முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியை தொகுத்ததுடைய நோக்கம் ஹதீஸ் தொகுப்பது மட்டுமல்ல. அப்படி தொகுப்பதாக இருந்தால் இந்த குர்ஆன் வசனம் அவர் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் புகாரிலே அதை பாதுகாக்கணும்? அது ஏற்கனவே குர்ஆனில் என்ன செய்யுது இருக்குது. இந்த வசனம் அவர் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன செஞ்சிருக்கலாம், எந்த ஹதீஸ் எல்லாம் மிஸ் ஆகுமோ அதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யலாம், சேர்த்திருக்கலாம். ஆனால் இமாம் புகாரி அப்படி செய்ய மாட்டார். இமாம் புகாரி அந்த நூலை தொகுத்ததுடைய நோக்கமே என்ன தெரியுமா, சஹீஹான செய்திகளின் மூலம் மார்க்க சட்டங்களும் மிஸ் ஆகாம தொகுத்து கொடுக்கணும். நம்பிக்கை இல்லாம புகாரி என்ன செய்யல, தொகுக்கல. ஒரு தகவலுக்காக வேண்டி தொகுத்து நியூஸ் பேப்பர் மாதிரி என்ன செய்யல, புகாரியை கொண்டு வரல. இமாம் புகாரி அந்த நூலை நம்பி தொகுத்தாரு. அவருடைய விஷயங்கள்ல அவர் நம்பினாரு. அவருடைய விஷயங்கள் தான் அவருடைய இஜ்திஹாத். அதான் அவருடைய சட்டமிடத்துக்கான ஆதாரம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு தலைப்புக்கும் மூலம் குர்ஆன் வசனங்கள் கொண்டு வருவார். பல தலைப்பில் என்ன செய்வார், குர்ஆன் வசனங்கள் கொண்டு வருவார். குர்ஆன் வசனம் கொண்டு வரது நோக்கமே என்னப்ப, மக்கள் அந்த பாபில் உள்ள சட்டத்தை என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக தான் குர்ஆன் வசனம் கொண்டு வருவார். திடீர்னு கொண்டு வந்து ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்வார், அதுல சொல்லுவார். ஒரே ஹதீஸை நாளா உடைப்பார். ஏன் உடைச்சார்? 4 ஹதீஸ் தகவல் தானே கொண்டு வரணும். அவர் தகவல் தான் கொண்டு வரா என்றால் ஒரே ஹதீஸை 7 இடத்துல ஏன் கொண்டு வரணும்? முதலாவது ஒரு ஹதீஸை 4 உடைச்சி ஒரு பகுதி இங்க, ஒரு பகுதி இங்க, ஒரு பகுதி இங்க, எந்த அளவுக்கு புகாரியை விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் இமாம் புகாரி இப்படி தக்தீ பண்ணாரு, கட் பண்ணி போடுறாரு. அவன் புகாரியோட நோக்கத்தில் உள்ளது என்ன, சட்டத்தை சொல்லணும் என்றதான். ஹதீஸை திரட்டுறதா இருந்தால் டோட்டல் ஹதீஸை ஒரு இடத்துல போட்டு என்ன செஞ்சிடலாம், போயிருக்கலாம். 2வது விஷயம் என்ன, கட் பண்ணது மட்டுமல்ல, ஒரே ஹதீஸை என்ன செஞ்சாரு, திருப்பி கொண்டு வந்தார். இன்னமல் அமாலு பின்னியாத்தை கிட்டத்தட்ட 7 இடங்கள் என்ன செஞ்சாரு, இமாம் புகாரி கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார் இன்னமல் அமாலு பின்னியாத்தை அவ்வளோ இடங்கள்ல? ஹதீஸ் கலெக்ட் பண்றது மட்டும் தான் அவரோட நோக்கமாக இருந்தால் ஒரு இடத்துல போட்டா போதும் தானே. ஏன் 7 இடங்களை கொண்டு வந்தாரு? இமாம் புகாரியை நோக்கம் ஹதீஸ் கலெக்ட் பண்றது மட்டுமல்ல, சட்டத்தை பொருத்தமான இடத்துல என்ன செய்து சொல்லுதல் என்பதனால தான் பல இடங்களை கொண்டு வந்தார். எந்த அளவுக்கு ஆகிட்டு, புகாரி 7000 செச்ச ஹதீஸ் மொத்தம், ஆனா டோட்டலே அதுல இருக்கிறது 3000. 2900 செச்சம் தான் சரியாக எண்ணினான் சஹீஹுல் புகாரியோட டோட்டல் ஹதீஸும். அப்ப 7000 செச்சம்னா எவ்வளவு கூடிக்குது, 4000 செச்சம் கூடிக்குது. எது கொண்டு வந்தாரப்ப, ஹதீஸ் கலெக்ட் பண்றதா நோக்கமாக இருந்தா அது மட்டும்தான் புகாரி இமாமோட நோக்கத்தில் உள்ளதா இருந்தால் திருப்பி ஏன் கொண்டு வந்தார்? இல்ல சஹீஹானது கொண்டு வரதும், சஹீஹானது தான் அந்த 7000 செச்சமும் 3000 முடிச்சிக்கலாமா இல்லையா? எனவே புகாரியுடைய நோக்கத்தை என்னமோ ஹதீஸ் கலெக்ட் பண்ணி எங்கட கையில தந்துட்டாரு, நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாடி போங்க லெவலில் என்ன செய்யல இமாம் புகாரி அதை தரவில்லை என்பதை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இவ்வளவு செய்தி அதுக்கான ஆதாரம். இப்ப சொன்னவைகள் எல்லாம் இமாம் புகாரியுடைய நோக்கம், அதுல இருந்து மக்களுக்கு சட்டம் சொல்லி மக்கள் ஈஸியா அதை என்ன செய்யணும், எடுக்கணும் என்றது அவருடைய சிந்தனை இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இமாம் புகாரி என்ன செய்யறாரு, ஏன்னா நம்ம இதை படிக்கிறதோட புகாரியுடைய மன்ஹஜே கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இமாம் அதாவது புகாரி இன்றைக்கு வந்து அரபுல மட்டுமல்ல, புகாரி மாஷா இங்கிலீஷ் ஏற்கனவே வந்துட்டு, உருதுல வேண்டிய அளவுக்கு வந்து, இப்ப தமிழ்ல சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் எல்லா நூட்களும் என்னது மிக முக்கியமான ஆதார நூட்கள்லாம் வர ஆரம்பிச்சு. அப்ப இது பெரிய ஒரு சான்ஸ், எங்களுக்கு படிக்கிறதுக்கு பெரிய ஒரு சான்ஸ். அதில் நம்ம இந்த மாதிரியான ஒன்றோட தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பிரயோசனமா என்ன செய்யும் இருக்கு.